புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க வலியுறுத்தி பிரதமருக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா கடிதம் எழுதியிருக்கிறார். ராமேஸ்வரம், பாம்பன் மீனவர்களை விடுவித்த இலங்கை நீதிமன்றம் 14 படகுகளை விடுவிக்க மறுத்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களால் தமிழக மீனவர்கள் கொந்தளிப்போடு இருப்பதாக அந்த கடிதத்தில் முதலமைச்சர் கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்து இறந்த சிறுமி தேவியின் உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மூச்சு திணறல் ஏற்பட்டு சிறுமி உயிரிழந்ததாக பிரேத பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. சிறுமியின் உயிரை பலிவாங்கிய ஆழ்துளை கிணறு 24 மணி நேரத்திற்கு பிறகு இன்று பிற்பகலில் மூடப்பட்டது. கொடைக்கானல் வனப்பகுதி தமிழகத்தின் 12வது வனச்சரணாலயமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானல், பெரும்பள்ளம், பூம்பாறை, பேரீஜம் உள்ளிட்ட 8 பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளும், தேனி மாவட்டத்தில் தேவதானப்பட்டி வனப்பகுதியும் இதில் அடங்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்று தெரிகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே லாடவரம் கிராமத்தில் 50க்கும் மேற்பட்டோர் சிக்கன் குனியாவால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். கடலாடி ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழுவினர் அங்கு முகாமிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சுத்தமான நீரை பயன்படுத்தவும், சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்கவும் கிராம மக்களை சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சேலஞ்சர்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வீரர்களை அனுமதிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி சென்னையில் போராட்டம் நடைபெற்றது. பிசிசிஐ கூட்டம் நடைபெற்ற ஹோட்டலுக்கு வெளியே தமிழக இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியதோடு சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக அமைச்சர் செல்லு கே ராஜு, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை ஆகியோர் இறந்துவிட்டதாக மதுரை மாநகராட்சி சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டிருக்கிறது. கணினி பிரிவில் டிஜிட்டல் கையெழுத்தை தவறாக பயன்படுத்தி போலி சான்றிதழ்கள் தயாரிக்கப்பட்டிருப்பதாக மதுரை மாநகராட்சி கூறியுள்ளது. தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுரை மாநகராட்சி உறுதியளித்துள்ளது. திருவள்ளூர் அருகே செம்மரக்கட்டைகளை கடத்திய 9 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 3 டன் செம்மரக்கட்டைகளும், கடத்தலுக்கு பயன்பட்ட லாரி உட்பட 8 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடத்தலில் தொடர்புடைய மேலும் 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சென்னை 1000 விளக்கு பகுதியில் உயர் மின் அழுத்தம் காரணமாக ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். 2 பேர் காயமடைந்தனர். தொலைக்காட்சி பெட்டி, மின் விசிறி, கணினி உள்ளிட்ட மின்னணு சாதனங்கள் பழுதாகின. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட முயன்ற பொதுமக்களுடன் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து போக செய்தனர். ரயில்வே பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட சென்னை பழனி விரைவு ரயில் சேவை நாளை மறுநாள் தொடங்கும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் KP ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். ராசிபுரம் ரயில் நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர் பயணிகளுக்கு செய்யப்பட்டுள்ள அடிப்படை வசதிகளை கேட்டறிந்தார். சென்னையில் புறப்படும் விரைவு ரயில் காட்பாடி, சேலம், கரூர், திண்டுக்கல் வழியாக பழனியை வந்தடையும் என்று அவர் கூறினார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே இரட்டை குவளை முறையை கண்டித்து தீண்டாமை ஒழிப்பு முன்னணியினர் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அவர்களை வருவாய்த்துறையினரும் காவல்துறையினரும் சமாதானப்படுத்தினர். பின்னர் அங்குள்ள தேநீர் கடைகளிலும் முடித்திருத்தும் கடைகளிலும் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அனைவரையும் சமமாக நடத்துமாறு கடை உரிமையாளர்களை அறிவுறுத்தினர். இதுவரையில் தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையின் கீழ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு சமூக நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவதாக காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி புகழாரம் சூட்டியுள்ளார். திருவனந்தபுரத்தில் பேசிய அவர் இளைஞர்களின் திறனை மேம்படுத்துவதில் மத்திய அரசு கூடுதல் அக்கறை கொண்டிருப்பதாக தெரிவித்தார். மத்திய அரசில் பல அதிகார மையங்கள் செயல்படுவதாக நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லியில் பேசிய அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தடையாக இருப்பதாக கூறினார். அமெரிக்காவில் இந்தியாவின் வலிமையை எடுத்துரைக்காமல் வறுமை குறித்து பேசியது ஏன் என்று பிரதமருக்கு நரேந்திர மோடி கேள்வி எழுப்பினார். டெல்லியில் நரேந்திர மோடியை கண்டித்து சீக்கிய அமைப்பினர் போராட்டம் நடத்தினர். சீக்கிய விவசாயிகளின் நில உரிமை விவகாரத்தில் குஜராத் அரசு கொண்டுள்ள நிலைப்பாட்டை கண்டித்து அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டம் டெல்லியில் நடைபெற்றதால் போராட்டக்காரர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திவிட்டனர். நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ், RSS இடையேதான் உண்மையான போட்டி நிலவுவதாக மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் கூறியுள்ளார். மோடி அலை வீசுவதாக கூறப்படுவதை மறுத்துள்ள அவர் சமூக வலைதளங்களிலும் நகரங்களிலும் மட்டுமே மோடி குறித்து பேசப்படுவதாக தெரிவித்துள்ளார். மோடி பங்கேற்கும் கூட்டங்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் செலவழிக்கப்படுவதாகவும் ஜெய்ராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார்.
இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் நாராயணசாமியிடம் நேரில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால், நாகை உள்ளிட்ட 6 மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் புதுச்சேரியில் நாராயணசாமியை சந்தித்து தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். மீனவர்களுடன் படகுகளையும் மீட்டுத் தருமாறு அவர்கள் வலியுறுத்தினர். மகாராஷ்டிர மாநிலம் தானே அருகே தனியார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். ஜுகுவில் இருந்து அவுரங்காபாத் சென்றபோது உயர் அழுத்த மின்கம்பியில் மோதியதால் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. பலியானோர் குறித்த தகவல்கள் இன்னும் தெரியவரவில்லை. தெலங்கானா பிரிவினைக்கு ஆதரவாக ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். தெலங்கானா தனி மாநிலம் அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்துமாறு மத்திய அரசை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். ஹைதராபாத்தை உள்ளடக்கியதாக தெலங்கானா மாநிலம் அமைய வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். உத்தரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகர் கலவர வழக்கில் கைதான பாரதிய ஜனதா எம்எல்ஏவை விடுவிக்க கோரி நடத்தப்பட்ட போராட்டம் வன்முறையில் முடிந்தது. பல்வேறு பகுதிகளில் இருந்து மீரட்டில் குவிந்த பாரதிய ஜனதா கட்சியினருக்கு போராட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். டெல்லியில் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதை மருந்தோடு நைஜீரியாவை சேர்ந்த நபர் பிடிபட்டுள்ளார். 5 நட்சத்திர விடுதி ஒன்றில் தங்கியிருந்த அவர் போதை மருந்து அடங்கிய சூட்கேஸை குரியர் மூலமாக பெற்றபோது கையும் களவுமாக பிடிபட்டார். போதை மருந்து தடுப்பு பிரிவு போலீசார் அவரிடம் விசாரித்து வருகிறார்கள். மும்பையில் 5 மாடி குடியிருப்பு இடிந்து விழுந்ததில் பலியானோர் எண்ணிக்கை 60ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்ற மீட்புப் பணி இன்றுடன் முடிவடைந்தது. மகாராஷ்டிர முதலமைச்சர் பிருத்திவிராஜ் சவான் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டார். விபத்துக்குள்ளான கட்டடத்தில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்ட தனியார் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார்.